Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.1ல 6th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க ரெண்டு பாலினாமியலை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் பாலினாமியலோட டிகிரி என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க ரெண்டு பாலினாமியலை எனக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. நான் பி ஆஃப் எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன் 7x² + 6x - 1. அடுத்து q ஆஃப் எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். இங்கே எனக்கு x² இருக்குது பி ஆஃப் எக்ஸில், ஆனால் q ஆஃப் எக்ஸில் இல்லைங்கிறனால அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x² எழுதிக்கிறேன் +6x - 9. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா பி ஆஃப் எக்ஸையும் q ஆஃப் எக்ஸையும் மைனஸ் பண்ணி என்ன டேர்ம் கிடைக்குன்னு கண்டுபிடிக்கணும். மைனஸ் பண்ணுறப்ப q ஆஃப் எக்ஸோட டேர்மில் மைனஸ் இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது மைனஸாக சேஞ்ச் ஆயிடும். அப்படின்னா எனக்கு 9 - 1ஓட வேல்யூ 8 கிடைக்கும். 6 - 6ஓட வேல்யூ +0x ஆயிரும். அடுத்து 7 - 0ஓட 7x² கிடைக்கும். அப்படின்னா 7x² + 8 வந்து கிடச்சிருக்கு எனக்கு மைனஸ் பண்ணுறப்ப. அப்படின்னா ரிசல்டன்ட் பாலினாமியலோட டிகிரி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த x² ஹையஸ்ட் பவர் டிகிரி 2 தான். அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் பாலினாமியலோட டிகிரி 2 கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் f ஆஃப் y g ஆஃப் yன்னுட்டு ரெண்டு பாலினாமியல்ஸ் வந்து கொடுத்துருக்க ரெண்டுமே வந்து எனக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்து இல்லை. அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லாத நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். f ஆஃப் y வந்து எனக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறேன் 6y² - 7y + 2. ஆனால் g ஆஃப் y வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும்னா ஹையஸ்ட் பவரை முன்னாடி எழுதிட்டு லோயஸ்ட் பவரை பின்னாடி எழுதணும். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா y³ + 7y வந்து கிடைக்கும். இப்போ நான் இதை எழுதிக்கிறேன் f ஆஃப் y = 6y² - 7y + 2 கிடச்சிருக்கு. இங்கே எனக்கு g ஆஃப் yயில் வந்து எனக்கு y³ இருக்குது, ஆனால் இங்கே y³ இல்லாதனால அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0y³ எழுதிக்கிறேன். அடுத்தது g ஆஃப் yயில் என்னென்ன டேர்ம் இருக்குன்னா y³, அடுத்தது +7y இருக்குது, ஆனால் எனக்கு y² டேர்ம் வந்து எனக்கு g ஆஃப் yயில் இல்லாதனால அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு +0y² எழுதிக்கிறேன். அடுத்தது +7yங்கிற டேர்ம் இருக்குது, இங்கே எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ணுறப்ப g ஆஃப் yயில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்லையும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். நான் f ஆஃப் y - g ஆஃப் y = 0 - இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா 0 - 1ஓட வேல்யூ -1 வரும். அப்படின்னா -y³. அடுத்து 6 - 0 வந்து +6y². அடுத்து -7 - 7 வந்து -14y. அடுத்தது +2 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ரிசல்டன்ட் டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிற வேரியபிள் ஒய்யோட ஹையஸ்ட் பவர் வந்து என்னென்னா 3. அப்படின்னா எனக்கு டிகிரியும் வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் h ஆஃப் எக்ஸும் f ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மைனஸ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க ரெண்டு பாலினாமியலுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது, அதனால் இதை எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். h ஆஃப் எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். h ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁵ - 6x⁴. இங்கே எனக்கு x² வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, ஆனால் இங்கே இல்லைங்கிறனா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x² எழுதியிருக்கேன். அடுத்தது இங்கே எனக்கு எக்ஸு, அடுத்தது கான்ஸ்டன்ட் இல்லை, அந்த கான்ஸ்டண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0 எழுதியிருக்கேன். அடுத்தது f ஆஃப் z. இங்கே எனக்கு x⁵ இல்லை, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0z⁵ எழுதிக்கிறேன். z பதிலாக xx, எல்லா டேர்மே xxன்னு எழுதி எல்லாத்துலேயுமே z பதிலாக xன்னே சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது இங்கே எனக்கு z⁴ டேர்ம் வந்து எனக்கு f ஆஃப் zல வந்து இல்லை, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நாம் 0z⁴ எழுதியாச்சு. அடுத்தது எனக்கு என்ன டேர்ம் இருக்குன்னா 6z². அடுத்தது +10z - 7. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா h ஆஃப் z - f ஆஃப் z வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கே மைனஸ் பண்ணுறப்ப நெகட்டிவ் டேர்ம் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆகிடும், பாசிட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவாக மாறிடும். அப்படின்னா எனக்கு 0 + 7ஓட வேல்யூ வந்து 7. அடுத்தது இசட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் 1ன்னு கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா 1 - 10ஓட வேல்யூ -9z. அடுத்து 0 - 6ஓட வேல்யூ -6z². அடுத்தது -6z⁴.
அடுத்தது z பவர் 5. இப்போ இந்த ரிசல்டன்ட் பாலினாமியலோட டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் டிகிரி 5 அப்படின்னா இந்த பாலினாமியலோட டிகிரியும் 5ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.